ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஜூஸ் மேக்கர் வாங்கினேன். ஒரு தடவை ஜூஸ் போட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து மிக்சிலேயே ஜூஸ் பண்ணிடுவேன். அதனால் ஜூஸ் மேக்கரை எடுத்து நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, இந்த ஜூஸ் மேக்கர் வாங்கினியே, ஜூஸ் போட்டியான்னு. நான் அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன். நேராக கேட்குறது தகுரியம் இல்லை, அதனால இப்படி கேட்குறேன். இங்கே பாருங்கள், இந்த மெஷின் வாங்கினாரு. இந்த மெஷின் வந்து மளிகை கடையில் இருக்க வேண்டியது. இது ஏதாவது யூஸா? இது வாங்கி வச்சுருக்காரு. இதுவும் இந்த மெஷின் வந்து மளிகை கடையில் ஏதாவது பார்சல் பண்ணும்போது யூஸ் பண்ணுறது. அதுவும் இந்த வீட்டுக்கு யூஸ் இல்லாத ஒன்று. இது டெய்லி எங்கள் வீட்டில் பிரியாணி, சீஸ் இல்லாமல், நெய் இல்லாமல் எதுவுமே இருக்காது. இதை சாப்பிட்டு வெயிட் பார்த்துட்டு ஒல்லி ஆகணும். வெயிட்டு வந்து எவ்வளோ இருக்கோ ஜாஸ்தி ஆகும்போது ஒல்லி ஆகணுமா, அப்பப்போ வெயிட் பார்க்கணுமா. இதெல்லாமே நியாயமானு பாருங்கள். இவ்வளோ பொருளும் எனக்கு யூஸ் இல்லாததை வாங்கி வச்சிடுறாரு. அதை வந்து நான் அப்பப்போ தொடச்சி எடுத்து ஏறம் கட்டுறதுக்கே எனக்கு ஃபுல் டைம் சரியாயிடுது. இதில் இந்த ஜூஸ் மேக்கர் வாங்கினது மட்டும் தப்பா? இது நியாயமானு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது சரியா இல்லை அவங்க சொல்கிறது சரியான்னு சொல்லி நீங்கள் யாருக்கு சப்போர்ட்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய். கடவுளே, எங்கள் வீட்டுக்காரர் கண்ணில் இந்த வீடியோ போடக்கூடாது.